அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 11/8/2024 ஆடி மாதத்தின் 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதம் அம்பாள் வழிபாட்டோடு சேர்த்து கன்னி தெய்வ வழிபாட்டையும் அதைப்போல் குலதெய்வ வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமையில செய்தோம் அப்படின்னா காரிய தடை நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், நினைத்தது நினைத்தபடி நடக்கும். இந்த ஆடி மாதத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தவறாம இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு பெண் கன்னி பெண்ணாக இருக்கும்போது இறந்திருந்தால் அவர்களை நினைத்து கட்டாயம் ஆடி மாதத்தில் ஒரு நாள் வழிபாடணும். அதை ஆடி ஞாயிற்றுக்கிழமையில செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இதைத்தான் கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இது போல யாராவது இறந்து விட்டார்கள் என்று உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்கு கதையாகவோ அல்லது இப்படி உங்கள் தாத்தாவோடைய சொந்தக்காரங்க வீட்டில் இறந்துட்டாங்க, உங்கள் பாட்டியோடைய சொந்தக்காரங்க வீட்டில் இறந்துட்டாங்கங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கனாலோ தவறாமல் அவங்க பேர் தெரியலனாலும் பரவாயில்ல, அவங்க ஊர் தெரியலனாலும் பரவாயில்ல, அவங்கள நினச்சி உங்கள் வீட்டில் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து தண்ணீர் ஊற்றி பிசைந்து அதை ஒரு உருவம் மாதிரி சும்மா பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அது மேலே 2 பூ போட்டு அதுக்கு முன்னாடி 2 கண்ணாடி வளையல், ஒரே ஒரு ட்ரெஸ் ஏதாவது எடுத்து வைங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா ஒரு ரவிக்கு எடுத்து வச்சு தேங்காய், பூ, பழம், வெற்றிலை, பாக்கு, ஏதாவது இனிப்புகள் அல்லது கல்கண்டு, அது கூட ஒரு 2 பேர்ச்சம்பழம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி மனதார அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட அவங்க உங்கள் குடும்பத்தை காக்கணும் அப்படின்னு நினச்சி மனதார நினச்சி வழிபடுங்க. அப்படி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய 7 தலைமுறையோட வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஏன்னா இன்று நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இறந்தவர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுக்கறதில்ல. இறந்தவர்களுக்கு முறையாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, இதை மாதிரிலாம் எந்த விஷயங்களையுமே செய்கிறதில்ல. அதெல்லாம் முறையாக செய்கிறவங்க இதை பற்றியெல்லாம் பயப்படவே தேவையே கிடையாது. அவங்க ஒரு சின்ன வழிபாடு மட்டும் செஞ்சாலே போதும். ஆனால் இதெல்லாம் முறையாக செய்யாதவங்க இனிவரும் காலத்திலாவது முறையாக செய்யுங்க. ஏன்னா ஏன் பயப்படணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த கர்ம வினை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம், பிரச்சனை, கடன், தோல்வி, அவமானம், இதை மாதிரி விஷயமெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த கன்னி தெய்வ வழிபாடு எங்கள் வீட்டில் நான் அப்படி யாரையுமே கேள்விப்படலைங்க, அப்படி யாராவது இறந்தது மாதிரி நான் கதையாகவோ அல்லது யாராவது சொல்லியோ கேள்விப்படலை அப்படிங்கிறவங்களுமே கூட இந்த ஆடி மாதத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நான் சொன்ன இந்த விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக மஞ்சள் தூள் வீட்டில் இருக்கும், அதை பிடிச்சி வைக்க போகிறீங்க, 2 பூ போட போகிறீங்க, ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வச்சா கூட போதும். பிரசாதமாக பாலா தண்ணீரோ வச்சு மனதார இதுக்கு முன்னாடி எங்கள் தலைமுறையில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்களை வழிநடத்தி காப்பாற்றட்டும் அப்படின்னு மனதார அவங்களையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இப்போ நான் சொன்னல இந்த பொருள்லாம் வச்சு அதை எடுத்து யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிம்மதி உண்டாகும், கர்ம வினை கண்டிப்பாக தீருங்க. அடுத்து குலதெய்வ வழிபாடு பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. மகா பெரியவோவின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.